திருவட்டாறு அருகே மரம்பாரம் ஏற்றி வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த கடைகளில் மீது மோதி சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 4 இருசக்கர வாகனம் மற்றும் கார்கள் உட்பட 4 வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் இயேசுவின் சிலுவை பாடுகளை தத்துரூபமாக சித்தரிக்கும் வகையில் கிறிஸ்தவ ஆலயத்தில் திரு சிலுவை வழிபாடு நடைபெற்றது. இதில் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற ஊர் மக்கள் ஒவ்வொருவராக சிலுவையினை சுமந்து சென்று இறையருள் பெற்றனர். நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற நரசிம்மர், அரங்கநாதர், ஆஞ்சநேயர் ஆகிய திருக்கோவில்களில் பங்குனி தேர் திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நிகழ்ச்சி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன், மாநகராட்சி மேயர் கலாநிதி உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள உலகளந்த பெருமாள் கோவிலில் பங்குனி பிரமோற்சவம் கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற தேர் திருவிழாவில் கோவில் மடாதிபதி GR சாமிகள் முன்னிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு பெய்த கனமழையால் அரசம்பட்டு, பாலப்பட்டு சுற்றுவட்டார பகுதியில் 200 ஏக்கருக்கும் மேல் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த சோளம், நெல் மற்றும் மரவள்ளி கிழங்கு முற்றிலும் தரையோடு சாய்ந்து நீரில் மூழ்கி சேதமடைந்தன. 1 ஏக்கருக்கு 40,000 ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கி செலவு செய்துள்ளதால் துறை சார்ந்த அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து பேட்டியளித்துள்ளனர். 2 ஏக்கரை சோளம் பயிர் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று 11/4/2005 அன்று மாலை 6:30 அளவில் சூறாவளி காற்று, ராசிச்சு காற்று அடித்து நஷ்டமாகி சோளம் பூரா ஒடிஞ்சு விட்டது. அதுக்கு கவர்மெண்ட் தலையிட்டு தக்க நிவாரணம் கொடுக்க தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே விரியூர் காட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த அந்தோணிராஜ் என்பவருக்கு சொந்தமான கறவை மாடுகளை மருத்துவர்கள் என கூறி சக்திவேல் மற்றும் குமார் ஆகிய இருவர் திருட்டில் ஈடுபட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களை கைது செய்த சங்கராபுரம் காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிந்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கிளியூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் செட்டல் திருவிழாவில் ஆட்டிற்கு அழகு குத்தி அந்தரத்தில் தொங்கவிட்டு பக்தர்கள் நூதன முறையில் சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் அப்பகுதியைச் சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை நிற்க சொல்லியும் நிற்காமல் சென்றதால் அந்த இளைஞரை பிடித்து மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஹெல்மெட் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என நூதன முறையில் தண்டனை வழங்கினார். அதன்படி காத்தாப்பிள்ளை சிக்னலில் அந்த இளைஞர் ஹெல்மெட் அவசியம் குறித்து பதாகையை கையில் ஏந்தியும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே புள்ளிமான் ஒன்று மாலிக் என்பவரின் விவசாய கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்து விட்டதாக பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் மானை மீட்டு கிராம நிர்வாக அலுவலரிடம் ஒப்படைத்த நிலையில் இதுகுறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது நாய் கடித்து 8ஆம் வகுப்பு மாணவன் விஸ்வா என்ற சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஒரக்கடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.